வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி எக்ஸலில் சம் ஆவரேஜ் அட் மேக்ஸ் அண்ட் மின் ஃபார்முலா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு பாருங்கள், சேல்ஸ் டேபிளில் ஒரு டேட்டா செட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்டு, ரீஜியன், சேல்ஸு இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் மார்க்கு, ப்ராடக்ட்டு அண்ட் ரீஜியன், சேல்ஸ்னு ஒரு டேட்டா செட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த சேல்ஸு எவ்வளோ ஆயிருக்கு, டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு சம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். எஸ்யூ சம்மு எந்த ரேஞ்ச் வந்து டி காலத்தில் ஃபோர்த்து D4 செல்லிருந்து D15 வரை இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ வந்துருச்சு. இதே கருத்து எவ்வளவு இதில் வந்து ஆவரேஜாக எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆவரேஜ் அதே மாதிரி சேல்ஸு டேட்டாவை சூஸ் பண்ணியாச்சு. ஆவரேஜ் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் சேல்ஸ் எங்கே நடந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ டேட்டா செட்டை சூஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், மேக்ஸிமம் 160. நம்ம மினிமம் எங்கே நடந்திருக்கு, மினிமம் வேல்யூ எடுக்கிறதுக்கு டேட்டா ரேஞ்சை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ மினிமம் வேல்யூ 40. இதில் மேக்ஸிமம் வேல்யூ 160, மினிமம் வேல்யூ வந்து 40, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 160 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் சம்மு, ஆவரேஜ், மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. தேங்க்யூ.